வணக்கம். என் பெயர் ரமேஷ் என்ற இசைவேந்தன். 2010ஆம் ஆண்டு ஈழப்போர் மிக கடுமையாக நடந்து கொண்டிருந்த நேரத்தில் நான் சீமானுடைய சந்திப்பு எனக்கு கிடைத்தது. எனக்கு பாடல் எழுதி மெட்டமைத்து பாடமும் செய்யக்கூடிய ஆற்றல் இருந்ததால் அதை இனம் கண்டுகொண்ட சீமான் என்னை இயக்கத்தில் சேர்த்து அந்த பாடலை எழுதி வைத்தார். 2010ஆம் ஆண்டு அந்த பாடலை எழுதி கொடுத்து மெட்டமைத்து கொடுத்து அதை சீடியாக்கி கொடுத்தேன். அதை சேலம் மாநாட்டில் வெளியிட்டோம். அன்றைய காலகட்டத்தில் பெரியாரிய தமிழ் தேசிய உணர்வில் இருந்ததால் எனக்கு சீமானோடு ஒத்துப்போனது. கொஞ்ச காலகட்டத்தில் அவருடைய போக்கும் அவருடைய சர்வாதிகாரத்தனமும் எனக்கு ரொம்பவும் பிடித்தமில்லாததால் நான் அவரை விட்டு கொஞ்ச காலம் விலகி இருந்தேன். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பெரியாரை கடுமையாக விமர்சித்து சங்கி என்றால் சக நண்பன் என்று RSS அடிவருடியாக மாறிய பிறகு என்னுடைய பாடலை இனி அந்த நாம் தமிழர் கட்சிக்காக போடக்கூடாது என்பதில் சொல்வதில் நான் உறுதியாக இருக்கிறேன். இனிமேலும் இன்னொன்று என்னன்னு கேட்டால், வலசரவாக்கத்தில் அவர் மேல் பாலியல் குற்றச்சாட்டுக்காக அவரை விசாரணைக்கு அழைத்து வலசரவாக்க காவல் நிலையத்தில் வந்து அவரை விசாரிக்காங்க. அப்போ அந்த கட்சிக்காரர்கள் வெளியில் நின்று தலைமகனே என் பிரபாகரனே என்ற பாடலை அவர்கள் பாடுகிறார்கள். எனக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது. எந்த சூழ்நிலையில் எந்த தலைவருக்காக நான் போட்ட பாடலை மிக கேவலமான ஒரு சூழ்நிலையில் அவர்கள் அந்த பாடலை பாடும்போது எனக்கு மீண்டும் அதிக மன உளைச்சலை தந்தது. அதுவரையும் நான் கட்சியை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாலும் இனிமேலும் இதை அனுமதிக்கக்கூடாது. என்னுடைய பாடலை எனக்கு இதுவரை ராயல்டி எதுவுமே அவர் வழங்குவதில்லை. இதுவரை ஆச்சு. எனக்கு 10 லட்ச ரூபா பாடலை நான் வந்து இந்த பாடல் அப்பமே 10 லட்ச ரூபா செலவழிச்சு நாங்கள் பதிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திமா பரமசிவன் அப்படிங்கிற ஒரு திரைப்பட விழாவோட ஆடியோ லாஞ்சில் சொல்றாரு. என் பாட்டு 3 பாட்டையும் பாடிட்டு நீ வெளிமூடி மறைந்தாலும் முத்துக்குமாரன் அந்த பாடல் பிறகு ஆண்ட பரம்பரை மாண்டு போவதோ தலைமகனே என் பிரபாகரன் இந்த பாடலை பாடுகிறார். பாடிக்கிட்டு என் தம்பி இசைவேந்தன் என்ற ஒரு தம்பி எழுதிய பாடல் என்று அவர் சொல்கிறார். இப்போதைய சூழ்நிலையில் நான் இருந்த கொள்கை வேறு, நானும் அவரும் இருந்த கொள்கையில் இருந்து அவர் பிறண்டு நேர் எதிரான கொள்கைக்கு RSS அடிவருடியாகவே மாறிவிட்டார். சங்கி என்றால் சக நண்பன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்த பிறகும் அதற்கு பிறகு பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட பிறகு வலசரவாக்கத்து காவல் நிலையத்தில் அவரை விசாரிக்கும் பொழுதும் அவருடைய தொண்டர்கள் இந்த பாட்டை பாடும் பொழுது எனக்கு மிகவும் வருத்தமாகவும் கவலையாகவும் இருந்தது. இப்ப நான் அவர் மீது ராயல்டி கேட்டு லீகல் நோட்டீஸ் அவருக்கு அனுப்பியிருக்கிறேன். ஆமா, இங்க நான் பண்ணியிருக்கிறது வந்து இனிமேல் என்னுடைய பாடலை அவர் எந்தவித காரணத்தை கொண்டும் என்னுடைய அனுமதி இல்லாமல் பாடக்கூடாது அப்படிங்கறத நான் புகாராக அளித்திருக்கிறேன். நடவடிக்கை எடுக்கணும்னு நான் வார்மணி அளித்திருக்கிறேன். என் பேர் அதனால அவங்க கமிஷனர் சொல்லியிருக்காங்க. கமிஷனர் அந்த இன்டலெக்சுவல் ரிசோர்ஸுக்கு அனுப்பி நான் அது இது பண்றேன். அந்த கிளிப்பிங்ஸையும் கொடுத்துருக்கேன். என்னை பத்தி சீமான் அந்த மேடையில் 2 வாரத்துக்கு முன்னால் பேசின அந்த கிளிப்பிங்ஸையும் அவற்றை எடிட் பண்ணி அதை கொடுத்துருக்கேன். இந்த டயத்துல இருந்து இதில் பேசுறேன் கொடுத்துருக்கேன். அவங்க மேல நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, என் பேரை பயன்படுத்துறாரு. இசைவேந்தன் தம்பி ஒருத்தன் இசைவேந்தன் எழுதிய பாடல் என் பேரை பயன்படுத்துறாரு. யாரு? இல்ல, அவர் நான் பணம் வாங்கவும் இல்லை. அவரிடம் நான் ஒரு பைசா கூட வாங்கினதே கிடையாது. அது உணர்வுகளுக்காக எழுதப்பட்ட பாடல். தமிழ் தேசியத்தை தாண்டி ஒரு தலைவன் எல்லா விஷயத்தையும் பேசலான்னு நினைச்சு அவரை நம்பி போய் ஒத்த பைசா. ஆனா அந்த காலத்தில் 10 லட்ச ரூபாய் அந்த பாடலுக்கு செலவழித்தது யாருன்னு கேட்டீங்கன்னா கார்வண்ணன் என்ற SK கார்வண்ணன் ஒரு இயக்குனர், இப்ப பாத்திமா பரமசிவத்தோட படத்துடைய டைரக்டர். அந்த ஆடியோ லாஞ்சில தான் SK கார்வண்ணன் எனக்கு எப்படி பழக்கங்கிறத சொல்றாரு. இன்றைக்கு நேற்றல்ல, நாங்கள் ஆரம்பத்திலேயே ஒரு பாடல் மூலமாக பழக்கம். அந்த பாடலை எழுதியது தம்பி இசைவேந்தன் சொல்றாரு. ஆரம்பத்தில் அந்த கட்சியில வந்து மாநில பண்பாட்டு கலை இலக்கிய ஒருங்கிணைப்பாளர் என்ற போஸ்டிங் எனக்கு தந்தாரு. அதற்கு பிறகும் சில பாடல்கள் எழுதினேன். அவருடைய வேறு பாதை மாறிவிட்டதால் நான் அந்த அரசியலில் இருந்து கொஞ்ச காலம் விலகி நின்றேன். இப்போது பெரியாரிய தமிழ் தேசிய எடுத்த காரணத்தினாலும் பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான காரணத்தினாலும் என் பாடலை ஒரு மிக உயரிய நோக்கத்தோடு எழுதிய பாடலை, நாம் தமிழருக்காக எழுதிய பாடலை இனி அந்த கட்சிக்காக பயன்படுத்தக்கூடாது. ராயல்டி இல்ல, இனிமே ராயல்டிங்கிறது அதை நான் சிவில் வழக்காக போட்டு நான் வாங்கிடுவேன். ஆனால் இனிமேல் அதை பயன்படுத்தக்கூடாது. அவருடைய கொள்கை வந்து பெரியார் என்கிற ஒரு பெரிய தலைவருடைய கொள்கையிலிருந்து வெளிப்பிரண்டார். பயன்படுத்தக்கூடாது. என்னுடைய பாடலையும் பயன்படுத்தக்கூடாது. நான் எழுதி நான் மிட்டமைத்த பாடல் அது எப்போதும் என் வசம் உள்ளது. பல மேடைகளில் சொல்லியிருக்கிறார். இந்த மேடைகளில் மிக தெளிவாக அதை சொல்லியிருக்கிறார்.